மிஸ்டர் லேடி வியூஸ்க்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன், BHMS ஹோமியோபதிக் பிசிஷியன். இன்னைக்கு நம்ம என்ன சாப்டர் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரிங்வார்ம் இன்ஃபெக்ஷன். அது வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க பாத்தீங்களா, படர்தாமரை அப்படின்னு கையில சொல்லுவாங்க பாத்தீங்களா, கையில கால்ல உடம்பு ஃபுல்லுமே வரும் ரிங்வார்ம் இன்ஃபெக்ஷன். ஆக்சுவலி இது வந்து பாத்தீங்கன்னா, இந்த லீஷன்ஸ் எப்படி இருக்கும், அந்த பாதிக்கப்பட்ட பகுதிகள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தோல்ல வந்து நடுவுல வந்து பாத்தீங்கன்னா ஆறிட்டே வரும். மருந்து மாத்திரை சாப்பிடும்போது நடுவுல ஆறிட்டே வரும். ஓரமா அந்த ரிங் மாதிரி அதனோட பார்டர்ஸ் எல்லாமே வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டே வரும். உள்ள ஆறும் பார்டர்ஸ்ல ஸ்ப்ரெட் ஆயிட்டே வரும். இததான் வந்து படர்தாமரை அப்படிம்பாங்க. இது வந்து ஜென்ரலா எங்கெங்க வர்றதுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அக்கிள் பகுதி, தொடை இடுக்கு, லேடிஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா மார்பகங்களுக்கு கீழே, பிறப்புறுப்புல இந்த மாதிரி வர்றது உண்டுங்க. இது வர்றதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. மெயினா வந்து நம்ம ஒருத்தவங்க கையில இருந்து ஒருத்தவங்க கிட்ட இருந்து இன்னொருத்தவங்களுக்கு தொத்துறது தான் கம்யூனிகபிள் அப்படின்னு தான் இது சொல்லணும். வீட்டுல வந்து டாக்ஸ் நிறைய வளர்க்குறவங்க, அந்த நாய் வந்து எப்ப பாரு கடிக்குது பாத்தீங்களா, அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் இருக்கு. அந்த டாக்ஸ்க்கு இன்ஃபெக்ஷன் இருந்தா நம்மளுக்கு வரலாம். நாய், பூனை, மாடு, கோழி. மாடு, கோழி ரொம்ப கம்மி. நாய், பூனை, முக்கியமா டாக்ஸ்க்கு ரிங்வார்ம் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா நம்மளுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பிள்ளைங்க ஹாஸ்டல்ல படிக்கிறாங்க. ஹாஸ்டல்ல வந்து ஒருத்தவங்க ட்ரெஸ் இன்னொருத்தவங்க யூஸ் பண்றது இல்லைங்க. ஆனா அவங்களோட கண்டாமினேஷனால, அதாவது அவங்க யூஸ் பண்ண டவலை இவங்க யூஸ் பண்ணலாம். டவலை கூட யூஸ் பண்றது இல்லைங்க, பக்கத்துல உட்காடுறாங்க, அவங்களுக்கு வந்து தொத்துறதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்ப வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 பேர் இருக்க ஃபேமிலியில ஒருத்தவங்களுக்கு ரிங்வார்ம் இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு, இந்த படர்தாமரை வந்துருச்சு, 4 பேருக்கு ஆட்டோமேட்டிக்கா தொத்திக்கும். கம்யூனிகபிள் தானே, ஈஸியா தொத்திக்கும். தொத்தக்கூடியது, பரவக்கூடியது, ஒருத்தவங்க கையில இருந்து ஒருத்தவங்க கிட்ட இருந்து இன்னொருத்தவங்களுக்கு பரவக்கூடியது அப்படின்னு அர்த்தம் கம்யூனிகபிள்னா. சோ இந்த ரிங்வார்ம் இன்ஃபெக்ஷன் வந்துருச்சுன்னா நிறைய நமைச்சல் எடுக்கும், கீறி எரிய ஆரம்பிச்சிடும். ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த இடம் ஃபுல்லும் கருப்பாயிடும், அந்த பார்டர்ஸ் மட்டும் அப்படியே செவந்து இருக்கும், நெசறு வர ஆரம்பிக்கும். அது மேல சூப்பர் இம்போஸ்ட் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனும் வர்றது உண்டுங்க. சரிங்க, வேற யாருக்கு வரும்? டயபெட்டிக் பர்சன்ஸ். சக்கரை ரொம்ப நாளா இருக்கு, சக்கரை அன்கன்ட்ரோல்டா இருக்கு அப்படின்னா வரும். ஒரு சிலருக்கு இந்த ரிங்வார்ம் இன்ஃபெக்ஷன் இருக்கும், அவங்களுக்கு சக்கரை இருக்கானே தெரிஞ்சிருக்காது. நான் சொல்லுவேன், கிளினிக் வருவாங்க, நீங்க எதுக்கும் ஒரு டயபெட்டிக் லெவல் செக் பண்ணுங்க அப்படிம்பேன். இல்ல மேடம், நாங்க செக் பண்ணிட்டோம், நாங்க வந்து ஆஸ்பத்திரி போகும்போதெல்லாம் செக் பண்ணினே தான் இருக்கும், இது வரைக்கும் 10 முறை நாங்க சக்கரை செக் பண்ணிருப்போம், எங்களுக்கு சக்கரை எல்லாம் கிடையவே கிடையாது அப்படிம்பாங்க. நான் சொல்வேன், இல்ல மேடம், எதுக்கும் செக் பண்ணிக்கோங்க. எப்பயுமே வந்துங்க சுகர் செக் பண்றாங்க அப்படின்னா டைரக்டா வந்து ஃபாஸ்டிங்கு, போஸ்ட் பிராண்டியல், ரேண்டம், அதாவது வெறும் வயிறு சாப்பிட்டு 1.5 மணி நேரம் கழிச்சு எப்பனாலும் பரிசோதனை, அதை எடுக்க கூடாதுங்க. என்ன சக்கரை பரிசோதனை எடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓரல் குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓரல் GTT. அது கொஞ்சம் ப்ரொசீஜர்ஸ் ஜாஸ்தி. டெய்லி லேபுக்கு போகணும், குளுக்கோஸ் தண்ணி குடிப்பாங்க, எடுக்கணும். அது கூட வேண்டாம். இன்னொரு சூப்பரான பரிசோதனை இருக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, HbA1c அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன? இன்னையில இருந்து 3 மாசம் பின்னாடி வரைக்கும் ரத்தத்துல சர்க்கரையினோட அளவு எவ்வளவு இருக்கு அப்படின்ற பரிசோதனை. அதை பார்த்தா கரெக்டா தெரிஞ்சிடும். அதாவது ப்ரீ டயபெட்டிக் அப்படிம்பாங்க. சக்கரை வரதுக்கான எல்லா அறிகுறியும் இருக்கு, இன்னும் முழுசும் சக்கரை வரல. அந்த மாதிரி இருந்தாலும் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வரது உண்டு. சக்கரை இருக்கு அப்படின்னாலும் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வரது உண்டு. ஆல்ரெடி நான் டயபெட்டிக் பேஷண்ட்டுங்க, HbA1c பாருங்க நிறைய அன்கன்ட்ரோல்டா இருக்கா, இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. சோ இத்தனை விஷயம் இருக்கு. ஓகேங்களா. இன்னொன்னு வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த காரணங்கள். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம பாடியினோட ஹைஜீன் ப்ராப்பரா இல்ல, நம்ம வந்து ரொம்ப சுத்தபத்தமா இல்ல, நிறைய குளிக்கல, அதாவது குளிக்கிறோம் அரைக்குறைய, பிள்ளையார் அபிஷேகம்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அப்படியே தண்ணி ஊத்திட்டு வந்துடுறது, இந்த மாதிரி குளிக்கிறது ஒரு காரணம். இன்னொன்னு வந்து பாருங்க, டைட் ட்ரெஸ்ஸஸ், நிறைய பிரேசியஸ் டைட்டா போட்டுக்கிறது, ஜட்டி டைட்டா போட்டுக்கிறது, அது ஒரு காரணம். என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம டைட் ட்ரெஸ்ஸஸ் போடுறோம் அப்படின் போது நம்ம காலும் வந்து நல்ல தொடெல்லாம் பெருசா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல என்ன ஆகும்னா இருட்டு இருக்கும். தொடை இடுக்குல வர்றது உண்டு இல்லைங்களா, இது இருட்டு இருக்கும், சூடு இருக்கும், வேர்த்து ஊத்தும். அப்ப சாஃபிங் அப்படின்றது ஒண்ணு வரும். இந்த சாஃபிங் அப்படி வந்துச்சுனாலே அங்க நிறைய கிருமிகள் வளர்றதுக்கு ஒரு காரணமா ஆயிடும். சோ சாஃபிங் இருந்துச்சுன்னா அதுல பாக்டீரியல் ப்ராலிஃபரேஷன் இருக்கும், ஃபங்கல் ப்ராலிஃபரேஷன் இருக்கும். இந்த மாதிரி ரிங்வார்ம் வந்து வந்துரும். அந்த ரிங்வார்ம் ரொம்ப ஸ்பீடா ஸ்ப்ரெட் அப்பா ஆயிடும். ஓகேங்களா. சோ இத்தனை காரணங்கள் இருக்கு. உடம்புல எதிர்ப்பு சக்தி போதுமானதா இல்ல, ரிங்வார்ம் இன்ஃபெக்ஷன் வரும். ரொம்ப நாள் இம்யூனோ காம்ப்ரமைஸ்டு பீப்புள்ஸ், அதாவது இம்யூனோ காம்ப்ரமைஸ்டு பீப்புள்ஸ்னா ரொம்ப நாள் உடம்பு சரியில்லை, அவங்களுக்கும் வரும். எய்ட்ஸ் மாதிரி ஒரு சில தொந்தரவுகள் அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இது வர்றது உண்டு. நிறைய ஸ்டெராய்ட் சாப்பிடுறாங்க, எங்களுக்கு ஆட்டோஇம்யூன் டிசார்டர் இருக்குங்க. அதாவது நம்ம உடம்புல இருக்க எதிர்ப்பு சக்தியை நம்மளே எதிரியா நினைச்சு செயல்படுது, இதுதான் ஆட்டோஇம்யூன் டிசார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆட்டோஇம்யூன் டிசார்டர் இருக்கவங்களுக்கும் ஸ்டெராய்ட்ஸ் நிறைய எடுக்கிறாங்க. அவங்க டாக்டரோட நாலேஜ் இல்லாம, டாக்டரோட நாலேஜோட கொஞ்ச நாள் தாங்க எடுத்தேன், டாக்டரோட நாலேஜ் இல்லாம மருந்து கடையில போய் வாங்கி சாப்பிடுறேன், இவங்களுக்கும் இந்த மாதிரி ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஓகேங்களா. சோ இத்தனை ரீசன் இருக்கு இந்த படர்தாமரை வர்றதுக்கு. ஓகேங்க, படர்தாமரை வந்துருச்சு, என்ன மாதிரி நம்ம ஹோம் ரெமெடிஸ் யூஸ் பண்ணலாம் இந்த படர்தாமரையில இருந்து வெளியே வர்றதுக்கு அப்படின்னா, சர்டைன் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் நம்ம பண்ணுங்க. அது என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம், காலையில ஒரு முறை, நைட் ஒரு முறை சுடு தண்ணியில குளிக்கணுங்க. கதகதன் தண்ணியில குளிக்கணும். அது வந்து ஃபர்ஸ்ட் பாத்துக்கணும்.
டைட் இன்னவர்ஸ் அவாய்ட் பண்ணணும். பிறப்புறுப்புக்கு அக்கிள் பகுதி தொடப்பகுதி எல்லாம் காத்து ஃப்ரீயா போற மாதிரி வரா மாதிரி பார்த்துக்கணும். ஒரு ஆரோக்கியமான சரி வகித உணவு அப்படின்றது எடுத்துக்கணும். ஆரோக்கியமான சரி வகித உணவுனா என்ன? அதாவது ஒரு கப்பு சாதம் சாப்பிட்றீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் அரை கப்பு பொரியல்னு ஒண்ணு எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு பொரியல், ஏதாவது காய் போட்டு சாம்பார், வாரத்துல 3 நாள் கீரை, டெய்லி ஒரு முட்டை, காலையில ஒரு கிளாஸ் பால், நைட் ஒரு கிளாஸ் பால். இப்படி ஆரோக்கியமான பால் குடிக்க மாட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க மத்தபடி கீரை, காய், பழம்னா அதிகபட்சம் ஒருத்தவங்க ஒரு நாளைக்கு ஏறக்குறைய 1/4 கிலோ பழம் வரைக்கும் சாப்பிடலாம். அந்த பழத்துலயும் வந்து பாருங்க, இந்த ஃபங்கஸ்க்கு பப்பாளி பழம், பைனாப்பிள், பலாசொலை ஆகாது. மாம்பழம் சாப்பிடக்கூடாது, மாங்காய் ஆகாது, உஷ்ணமானது, எள்ளு கொள்ளு ஆகாது. இந்த மாதிரி சூடானது சாப்பிடும் போது தெனவு ஜாஸ்தி ஆயிடும். வேர்க்கடலை நிறைய சாப்பிடும் போது தெனவுனா என்ன, நமைச்சல், அது ஜாஸ்தி ஆயிடும். சோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. என்ன நம்ம வந்து எடுத்துக்கலாம்னா ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கோங்க. டெய்லியே கம்பல்சரி தயிர் எடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தயிர்ல இருக்க ப்ரோபயோட்டிக், அது வந்து பாத்தீங்கன்னா உடலுக்கு நல்லது செய்யக்கூடிய கிருமிகள் நிறைய இருக்கு. அதனால தயிர்ல இருக்க ப்ரோபயோட்டிக்ஸ் ஜாஸ்தி இருக்கிறதுனால அந்த தயிர் வந்து டெய்லியே ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அதே மாதிரி எக்ஸ்டர்னலா வந்து பாத்தீங்கன்னா பழைய காலத்துல கிராமத்துல வந்து கொஞ்சம் தேன் மேல தடவை சொல்லுவாங்க, அந்த பேச்சஸ் மேல. எதுக்கு அப்படின்னா அந்த இடத்துல ஒரு சூதனிங் எஃபெக்ட் இருக்கிறதுக்கு. தேன்ல நிறைய ஆன்டி மைக்ரோபியல் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃபிளேவனாய்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது பாத்தீங்களா. அதனால அது வந்து தேனை அப்ளை பண்ண சொல்லுவாங்க. நாங்க வந்து தேனை பெரும்பகுதி மேல அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்றது இல்லை. ஏன்னா ஒரு சிலருக்கு அந்த இடம் வந்து நமைச்சல் இன்னும் ஜாஸ்தி ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா தேனை அப்ளை பண்றதும் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான ஒரு எக்ஸ்டர்னல் வைத்தியம் தான். ஓகேங்களா? நாங்க வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டெய்லியே ஏதாவது ஒரு ஃப்ரூட் ஜூஸ் எடுக்க சொல்லுவோம். அந்த ஃப்ரூட் ஜூஸ்ல தேன் கலந்து எடுக்க சொல்லுவோம். இது வந்து உள்ளுக்குள்ள இன்டர்னலி அவங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ், நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குங்க தேன்ல. அதனால எடுக்க சொல்றோம். ஓகேங்களா? ஆன்டி ஆக்சிடென்ட், ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஸோ ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் ஃபார்ம் ஆகாம தடுக்கும். இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி தேன்ல இருக்கிறதுனால அதை மேலேயும் அப்ளை பண்ண சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு அது ஒத்துக்கிறது இல்லை. உங்களுக்கு ஒத்துக்குதுன்னா நீங்க மேல அப்ளை பண்ணிக்கலாம். பிளெயினா அப்ளை பண்றதை விட தேன் ஒரு ஸ்பூன் போட்டு அதுல வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சமா இந்த சுடு தண்ணி போட்டு அதை வந்து மேல அப்ளை பண்ணலாம். நல்ல பெனிஃபிஷியல் எஃபெக்ட் இருக்கும். பிடிக்கலைங்க எங்களுக்கு அது நமைச்சல் இன்னும் அதிகம் ஆகிற மாதிரி இருக்குன்னா உள்ளுக்கு நீங்க சாப்பிட்ற ஃப்ரூட் ஜூஸ் ஏதாவது ஒரு ஜூஸ்ல நீங்க அதை சேர்த்து எடுத்துக்கலாம். இல்ல வெறும்னே சுடு தண்ணியில தேனை போட்டு எடுத்துக்கலாம், ரத்தம் சுத்தப்படுறதுக்கு, உடம்பு ஆரோக்கியத்துக்காக. ஓகேங்களா? இது ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மெடிகேஷன்ஸ் இருக்கு. மெடிகேஷன்ஸோட கூட இது சேர்த்து சாப்பிடணும். இப்ப எக்ஸ்டர்னல் நாங்க வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குப்பைமேனி தழை இருக்கு பாத்தீங்களா. இந்த குப்பைமேனி தழை இது வந்து ரொம்ப ஈஸியா உங்களால செய்ய முடியும். குப்பைமேனி தழை வீட்டு பக்கத்துல இருக்கும். அந்த குப்பைமேனி இலைகளை எடுத்துக்கணும். இலைகளை எடுத்துட்டு இந்த கஸ்தூரி மஞ்சள் இல்லைன்னா பசு மஞ்சள் போட்டுக்கணும். பசு மஞ்சள் போட்டு கொஞ்சம் விளக்கெண்ணெய் போட்டு நல்லா அரைச்சிடணும். சின்ன மிக்சி கப்ல போட்டு நல்லா அரைச்சிட்டு அந்த பேஸ்ட்டை மேல அப்ளை பண்ண சொல்லுவோம். அப்ளை பண்ணும்போது பாத்தீங்கன்னா இது வந்து டக்குன்னு ஹீல் ஆகுது. உள்ள நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சரி வகித உணவு முறைகள், லூஸ் கிளாத்திங், காட்டன் கிளாத்திங், சாஃபிங் இல்லாம பாத்துக்கணும். ஹைட்ரேட்டட், ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும். நிறைய நான்வெஜ், ரொம்ப ஹீட்டான ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு எக்ஸ்டர்னலா இதை அப்ளை பண்ணும்போது இந்த பூஞ்ச காளான், அதாவது இந்த படர்தாமரை, ரிங்வார்ம் இன்ஃபெக்ஷன், இது வந்து பாத்தீங்கன்னா என்டையர்லி செட்டில் ஆகிறத நாங்க பாக்குறோங்க. ரத்தம் சுத்தம் படுத்துற மாதிரி தான் நம்ம உணவு முறைகள் இருக்கணும். அதுக்குதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சரி வகித உணவு முறைகள். இன்னும் பெஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலையில ஒரு நேரம் இயற்கை உணவு போட்டுக்கணும். இயற்கை உணவு போட்டுட்டு இவ்வளவும் ஃபாலோ பண்ணும்போது அந்த பேஷண்ட்ஸ் வந்து டக்குன்னு ரெக்டிஃபை ஆகிறத நாங்க பாக்குறோங்க. இனிப்பு கம்மி பண்ணிடணும். இவ்வளவு விஷயம் ஃபாலோ பண்ணா படர்தாமரை அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க. ஈஸியா அதுல இருந்து வெளியே வந்துட முடியும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.